மக்களை இன்றைக்கான ஃபஸ்ட்டு புறமாக வந்துருச்சு. இதில் அண்ணன் தீபக் அவருடைய மனைவியும் மகனும் வந்திருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதில் என்ன காலையில் 6 மணிக்கே வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நான் இப்போ தான் டக்குன்னு எந்திரிச்சு குளிச்சுட்டு வர்றேன். அந்த ஏன்னா நம்ம எப்படியும் 9 மணிக்கு எந்திரிச்சு ரெடி ஆயிடுவோம். சரி இந்த அன்றைக்கி ஒன்றும் இருக்காது, லேட்டாக தான் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா உடனே வந்து விட்டாங்க. அது நல்லா தான் இருந்துச்சு. இதில் என்ன இப்போ ட்விட்டரில் எல்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா, தீபக்கோடைய மகன் இருக்காப்புல இல்லை, அவர் வந்து சௌந்தர்யா பார்த்து நான் உங்களுடைய ஃபேன் தான் அப்படின்னு சொன்னதா. அதாவது சௌந்தர்யாவுக்கு வந்து பிஆர் இருக்குன்னு சொன்னாங்க இல்லை இந்த குரூப்பெல்லாம். ஆனால் சௌந்தர்யாவுக்கு வந்து வரவன் பூரா அந்த வீட்டில் வேணாத்தாருங்க. ஒரு குட்டி பாப்பா வந்துச்சு, அழகு புள்ள. அந்த பிள்ளையும் சவுண்டு தான் வந்து எங்கள் பாட்டிக்கு பிடிக்கும், எனக்கும் சவுண்டாக தான் பிடிக்குன்ட்டுச்சு. இப்போ அதே மாதிரி கண்டனா தீபக் அவர்களுடைய மகன். குழந்தைகள் மேக்ஸிமம் போய் சொல்ல மாட்டாங்க மக்களே. குழந்தையமாடா பிஆர் வச்சுருப்பாங்க. உங்களுக்கெல்லாம் இப்போ எரியுமே. அங்கே பக்கத்தில் ஒருத்தன் இதை சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லி காண்டாகிறான் இந்த கண்ணியன். இதை வச்சு ஒரு வாரம் ஓட்டுவாங்களே அப்படி இப்படின்னு சொல்லி. நான் சௌந்தர்யாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக வந்து அவங்களுடைய அந்த பிக் பாஸ் பார்க்குறவங்களுக்கு சௌந்தர்யா பிடிச்சிருங்கிறது தான் ஒரு ஃபேக்டாக இருக்குது. அந்த பையன் சொன்னால் செம்ம மாசாக இருந்துச்சு. அவங்க மனைவியுமே வந்து சௌந்தர்யா பற்றி எல்லாம் ரவுண்ட் டேபிளில் உட்காந்து சொன்னாங்க. இந்த மாதிரி சௌந்தர்யா வந்து கொஞ்சம் க்யூட்டும் கொஞ்சம் வியர்னஸும் இருக்கக்கூடிய அதிகம் வியர்னஸ் கூட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இந்த மாதிரி அவங்க எதுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அதான் தலை வந்து அந்த முடியை வந்து இப்படி போடுவான், இப்படி போட்டு அப்படி உட்காந்து பார்த்துக்கலாடா வாடான்னு. அது வந்து ட்விட்டரில் செம்ம ட்ரெண்டிங்கு. அதாவது ஒரு யூனிக் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. இப்போது நீலாம்பரி படத்தில் வந்து அந்த ஒரு நீலாம்பரி கேரக்டர் படைப்பா படத்தில் நீலாம்பரி கேரக்டர் எப்படி இருக்குமோ ஒரு யூனிக்னஸ்ஸு, ஒரு போல்ட்னஸ்ஸு, ஒரு 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 இடம். அதான் பெண்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கும். ஒரு திமிரு பிடிச்ச பெண்ணு, ஒரு போட்டி மனப்பான்மை இருக்க பெண்ணுன்னு அந்த மாதிரி சவுண்டு வந்து பண்ணியிருக்கோம். அதான் சௌந்தர்யா வந்து எந்த நேரத்தில் எந்த இடத்துல இப்படி ரியாக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தெரியாது. அவங்க வந்து ஃப்ரீ மைண்டாக இருக்காங்க. பெண்கள் இப்படி தான் இருக்கணும், ஸ்டீரியோ டைப்பாக இப்படி இதுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. வந்து அப்படி இருப்பா அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் வந்து அந்த அக்கா சொன்னாங்க. அதுக்கு தீபகண்ணை வந்து நம்ம ஏற்கனவே வெளியே வந்து மீட் பண்ணியிருக்கோம் விஷ்ணுவோட ஒரு படத்தில் அப்படிங்கிற மாதிரி. நல்லா ஜாலியாக இருக்குது. ஒரு குட் ஃபேமிலிப்பா. தீபகண்ண ஃபேமிலி வந்துட்டாங்கோ. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.